ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்கி சூர்யா அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்க கருப்பு திரைப்படம். கருப்பு திரைப்படம் உண்மையிலே சூர்யா அவர்களுக்கு ஒரு தரமான கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். அந்த திரைப்படத்தை பற்றி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால நான் ஒரு பெரிய அரசியல் கடவுள் இல்லைன்னு சொல்றேன். இந்த கடவுள், மூட நம்பிக்கை, பேய் இது சம்பந்தமான எந்த படத்தையும் நான் பெரும்பாலும் தேட்டரில் போய் பார்க்கறது இல்லை. ஆனா இந்த படம் கடவுளை சார்ந்த மையமா எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது முதல் நாளே எல்லாரும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த படத்துக்கு நான் போனேன். ஏன் அப்படின்னா, சூர்யா அப்படிங்கிற ஒரு மகத்தான மனுஷனுக்காக. கடவுள் இல்லை, அப்படி ஒருவேளை கடவுள் இருந்தா அந்த கடவுள் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் இந்த சூர்யா அப்படிங்கிற ஒரு நல்ல மனுஷன் பண்ணிட்டு இருக்காப்புல. பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்க மனுஷன். ஆனா இவரை காலி பண்ணணும், எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு ஒரு கும்பல் நேரடியா மறைவுமா எக்கச்சக்கமான பேரை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு. அந்த படத்தை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் நண்பர்கள் எல்லாருமே அந்த படத்தை பார்க்க வச்சிருக்கேன். இந்த படத்தை நான் 2 முறை பார்த்துட்டு வந்துட்டேன். சரி, இந்த படத்துக்குள்ளே போவோம். கேரளாவை சேர்ந்த ஒரு பெண், அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும். அதற்காக அவங்க சென்னை வரணும். அப்பாவும் பொண்ணும் சென்னைக்கு வர்றாங்க. வரும்போது பணத்துக்கு போல நகையாக கொண்டு வராங்க. ஒரு 60 பவுன் நகையை கொண்டு வர்றாங்க. சென்னையில் இறங்கின உடனே அந்த நகையை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்த உடனே ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு ஒரு 45 பவுன் நகையை மட்டும் மீட்டு கொடுக்குறாங்க. அந்த நகையை கொடுங்கடா அப்படின்னு கேட்டால், இல்லை நீ கோர்ட்டில் தான் வாங்கணும், ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கோர்ட்டில் போய் யாரை பார்க்குறதுனா அங்கேயே ஒரு வக்கீல் நம்பர் கொடுத்து இவரை போய் பாருப்பா அப்படின்னு ஸ்டேஷன்லேயே சொல்கிறாங்க. அவர் தான் ஆர்ஜே பாலாஜி பேபி கண்ணன். கோர்ட்டில் போய் பார்த்தா மொத்த கோர்ட்டும் நீதிமன்றமே இவரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அங்கே இருக்க வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஆர்ஜே பாலாஜியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அவரை மீறி அங்கே எதுவுமே நடக்காது. வேற எந்த வழக்கறிஞரும், இவரை தாண்டி வேற எந்த வழக்கறிஞரும் கேஸ் எடுத்து நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இவங்க இந்த அப்பாவும் பொண்ணும் அந்த நகையை ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்காக அவரை பார்க்கும்போது உடனடியாக அந்த நகையை வாங்கி கொடுத்தாங்க. கேட்டால் வாங்கி கொடுக்கல, வேணுமே இழுத்தரிச்சாங்க. ஒரு 4 மாதம் வரைக்கும் அந்த இழுத்தரிப்பு நடைபெறுது. இதே மாதிரி நீதிமன்றங்களில் இந்த அட்வொகேட் ஆர்ஜே பாலாஜி பெரிய அட்ராசிட்டி பண்ணுறாப்புல. நியாயமாக கிடைக்க வேண்டிய நீதியெல்லாம் தள்ளி போக வைக்கிறாரு. தன்னுடைய வருமானத்துக்காக, பணத்துக்காக இவ்வளோ பெரிய அட்ராசிட்டி பண்ணியிருக்காப்புல. அங்கே ஒரு கோவில் இருக்குது, கருப்பு கோவில் இருக்குது. அந்த கருப்பு கோவிலில் போய் இந்த கேரளாவை சேர்ந்த அப்பா பாதிக்கப்பட்டவர் போய் நீதியே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி மிளகாயை அரைச்சி பூசுவாங்க. அதை அரைச்சி பூசுறாப்புல, அது கருப்புக்கு அரைச்சி பூசுறாப்புல. அப்போ கருப்பு சாமியை நேரடியாக வந்துடுறாப்புல. அந்த கருப்பு சாமி யாரும் இல்லை, நம்ம சூர்யா தான். ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருமே படத்தை விரிவாக பேசிட்டாங்க, நான் சொல்கிறேன். அவர் நேரடியாகவே பூமிக்கு வந்துடுறாப்புல. கருப்பு சாமி நேரடியாக வந்துடுறாப்புல. என்னடா என் கோர்ட்டே என் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபைட் பண்ண வர்றாப்புல. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. ஆர்ஜே பாலாஜியோ, நீ சாமியாலாம் வராத, சாதாரண ஆளாக வந்து பாரு அப்படின்ற மாதிரி வந்தோடனே இவர் சாதாரண ஆளாக மாறுறாப்புல. சாதாரண ஆளாக மாறி இந்த கோர்ட்டை மாற்ற முடியுதா, இந்த ஆர்ஜே பாலாஜியோட அட்ராசிட்டியை குறைக்க முடியுதா, இல்லை அவனை காலி பண்ண முடியுதா அப்படிங்கிறதும், சாமானிய மக்களுக்கு நீதி கிடைச்சதா, அப்படி இது கருப்புசாமி எப்படி நீதி கிடைக்க வச்சாரு அப்படிங்கிறதான் கதை. இதை பக்காவான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. தேட்டரில் பார்க்கும்போதே சில பேருக்கு சாமியெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே நமக்கு புரிஞ்சு, ரைட்டு, நிறைய வேலை செய்யுது அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்னா பொதுவாக அந்த மாதிரி கடவுள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை தொட்டாலே பெரும்பாலான படங்கள் அதில் ஹிட் ஆயிரும். அதுக்கு நம்ம காந்தாராவை சொல்லலாம். காந்தாரா முதல் பாகம், 2வது பாகம் 2மே ஹிட்டு. அப்படியான ஒரு முயற்சியாக அதில் ஒரு பழங்குடி மக்கள் சார்ந்த ஒரு கடவுளை மையப்படுத்திருப்பாங்க. இதில் நம்ம நாட்டார் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பை மையமாச்சு எடுக்கப்பட்ட படம். கருப்பு அநீதியில் தட்டி கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த படம் சொல்ல வர விஷயம். இதில் மொத்த படத்தையும் சூர்யா அவர்கள் தன்னுடைய தோளில் தாங்கி நிற்கிறாப்புல. பழைய சூர்யாவை பார்த்த மாதிரி இருக்குது. அவருடைய தோற்றமாக இருக்கட்டும், அவருடைய அந்த ஃபைட் சீன், இடைவேளைக்கு முன்னால் ஒரு ஃபைட் சீன் இருக்கும், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் மியூசிக், இசை ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கு எனக்கெல்லாம் முதல்ல இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அணிறது இப்படியான மியூசிக்லங்கும்போது காதில் ரத்தம் வர மாதிரி இருக்கும். இப்போ கேட்டு பழகினால சரிட்டா இதான் ட்ரெண்டுன்னு ஆகி போச்சு. அப்போ இதை ரசிப்போம் அப்படின்ற மனநிலைக்கு நல்லா வந்துட்டேன். அப்படி வச்சு பார்த்தா படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் ரொம்ப முக்கியமான ரோல் ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி அவருடைய படங்களில் நம்ம தொடக்கத்தில் விமர்சனமாக வச்சோம், அது வேற கருத்தியல் ரீதியாக. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப பக்காவாக நடிச்சிருக்காப்புல. அவர் ஒரு நல்ல ஒரு நடிகர் அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிருக்காப்புல. நல்ல ஒரு இயக்குனர், ஒரு கமர்ஷியல் இயக்குனர். ஒரு படத்தை எப்படி ஹிட் ஆக்குறது, எப்படி ரசிகர்களை
ரசிக்க வைக்கிறது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சிருக்காப்புல, அதை கற்றுக்கிட்டு இருக்காப்புல. அதில் உண்மையிலே ஆர்ஜே பாலாஜியை பாராட்டணும். கடைசி வரைக்குமே 2 பேருக்குமான மோதலாக கொண்டு போய் அதை ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் வந்து ஒரு கருப்புசாமி ஆட்டம் ஒன்று இருக்கும். அதில் மொத்த தேட்டருமே ஆடுறதை பார்க்க முடிஞ்சது. பயங்கரமான ஆட்டம். எல்லாரும் அந்த காந்தாராவில் எப்படி ஒரு இருந்துச்சோ அது மாதிரி இதில் ஒரு வைப்பாக இருக்குது. சூர்யா ரசிகர்களுக்கு இது ஒரு பயங்கரமான ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். சூர்யா ரசிகர்கள் எல்லாருமே அந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடினாங்க. பொதுமக்களும் கொண்டாடினாங்க. ரொம்ப முக்கியமாக அந்த படத்தில் பெண்கள் பெரிய அளவில் ஆர்வமாயிட்டாங்க. ஒரு முறை பார்த்தவங்களும் அடுத்து கருப்பு நல்லா இருக்கேன்னு அடுத்த வாட்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களுக்கு பெரிய ஒரு இந்த படத்து மேலே ஈர்ப்பு வந்திருக்குது. ஏன்னா மையம் வந்து கடவுள். ஏன்னா இங்கே நிறைய மக்கள் போராட்டங்களாக இருக்கும். நாங்களாம் எவ்வளோ போராட்டம் பண்ணி ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அதற்கான தீர்வு நோக்கி நிறைய போராடி இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் வந்து சொல்லும்போது அப்படியா அப்படின்ட்டு போகிறவங்க அதே ஒரு கடவுள் வந்து கேட்பாரு, கடவுள் வந்து மாற்றுவார் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும். அது இந்த படத்துக்கு வந்து கை கொடுத்துருக்குது. இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுக்காப்புல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு இந்த கடவுள் சார்ந்த சில விஷயங்கள் நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அது ஓரமாக தள்ளி வச்சு பார்த்தா இந்த படம் உண்மையிலே நல்ல ஒரு தேட்டர் மெட்டீரியல் தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீங்கள் போனீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இது ஒன்று. இன்னொன்று கமர்ஷியலாக ஒரு மாதிரியாகவே இருக்குப்பா, பழைய தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல, அதை இது வந்து உடச்சிருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா ஜாலியாக எல்லோரும் ஆடி பாடி கொண்டாடிட்டு வர்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நடிகை ஒருத்தவங்க வந்தாங்க. வந்த உடனே எல்லாம் தேட்டரில், நான் மேலூரில் ஒரு டைம் பார்த்தேன், மதுரையில் ஒரு தடவை பார்த்தேன், எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நியார் அப்படின்னு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் அதை பற்றி பேச விரும்பலை. பயங்கரமாக கலாய்ச்சாங்க. சில பேர் அந்நியார் அப்படின்னாங்க, சில பேர் பயங்கரமாக எங்கள் அண்ணன் வாழ்க்கையை கெடுக்க வந்தியே அப்படின்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலே இந்த படம் நல்லா இருக்குது. தேட்டரில் பாருங்கள். சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு தொடக்கம். ஏன்னா இதுக்கு முதல் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தையும் போய் பார்த்தேன். ஆனால் அந்த படம் கண்டென்ட் நல்ல கண்டென்ட் தான், ஆனால் ரொம்ப கொடூரமாக சொதப்பி வச்சுருந்தாங்க தேட்டரில் வந்த படம். அந்த படம் பேர் கூட கங்குவா. கங்குவா. அந்த படமும் நான் எதிர்பார்ப்போட போனேன். அந்த படம் ஒரு அரை மணி நேரத்துலேயே உட்கார வச்சிட்டாங்க எல்லாரையும். ஆனால் இந்த படம் அப்படி இல்லை. தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்குமே ஒரு மாதிரி பரபரப்பாகவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான படமாகவே இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் உள்ள சில டெக்னிக்காக வச்சுருந்தாங்க. விஜயோட ரெஃபரன்ஸு, அஜித்தோட ரெஃபரன்ஸு, எல்லா நடிகர்களையோட ஆதரவையும் பெறுவதற்காக சில காட்சிகள்லாம் உள்ள, அந்த லியோ படத்தோட காட்சிகளாக உள்ளே வர்ற மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஆர்ஜே பாலாஜியோட டெக்னிக் அப்படின்ற நமக்கு புரிஞ்சுது. அது உண்மையிலேயே கை கொடுத்துருக்கு. எல்லா ரசிகர்களுமே பாகுபாடு இல்லாமல் அஜித் ரசிகர், விஜய் ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த படம் அமைஞ்சிருக்குது. இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். சூர்யா அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காப்புல. இதே மாதிரி தொடர்ந்து சூர்யா அவர்கள் நல்ல திரைப்படங்கள் கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு ஒரு வருமானம் தொடர்ந்து வரும்போது தான் அதை வந்து அவர் மக்களுக்கு செலவு செய்ய முடியும் அப்படின்னு நல்லா இருக்கும்போது அவருடைய படங்கள் இப்படி ஹிட்டாகிறதுல நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. படம் தேட்டரில் பாருங்கள்.